டிவிக்கு நண்பர்களே, அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வேற, மக்கள் வேறன்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்ட மாத்துங்க. சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல எல்லார் கையிலயும் ஆளுக்கு ஒரு ஃபோன். ஏன் சிலர் வீட்ல ஒரு ஆள்கிட்ட 2 ஃபோனுன்னு 4 ஃபோன், 5 ஃபோன், 8 ஃபோன் யூஸ் பண்றோம். சரியா? அத்தன ஃபோன்களுக்கும் வந்து எவ்ளோ விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது சோர்ஸு. அது இல்லாம எல்லார் வீட்லயும் ஏசி. மினிமம் ஒரு ஏசி இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, காரு, பைக்கு அத்தனை பொருளும் இருக்கு. உங்களுக்கு வீடும் வேணும், சொகுசா வீடு வேணும், வீட்டுக்கு தேவையான பொருளும் வேணும், மழைய குடையக்கூடாது, மண்ண நோண்டக்கூடாது, அப்ப மரத்த வெட்டக்கூடாது. சரி ஓகே. நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு லிமிட் வேணும் அவ்வளவுதான். அத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது மத்த ஆட்சிக்கும், இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்டீங்கன்னா, மத்த ஆட்சியில வந்து இஷ்டத்துக்கு வெட்டுவாங்க. அப்படி வெட்டினா வாரி அந்த காச அவனுங்க வாயில போட்டு போயிருவானுங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியில என்னன்னா, தளபதி ஆட்சியில வந்துட்டு இவங்களும் வந்துட்டு அதெல்லாம் அலோவ் பண்றாங்க. பட் பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத வந்து கவனிக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க. அவங்களுக்கு குடுத்த அளவுல தான் அவங்க வந்துட்டு மண் எடுக்குறாங்களா? அவங்களுக்கு குடுத்த அளவுல அவங்க கல் எடுக்குறாங்களா? அதாவது கனிம வளமும் வீணாயிறக்கூடாது. அதே நேரத்துல அந்த காசு வந்து அவங்க கட்சிக்காரங்களும் எடுத்துறக்கூடாது. 2த்தையுமே அவங்க மானிட்டர் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காச கவர்மெண்ட்டுக்கே சேரணும். கவர்மெண்ட்டுக்கு சேர்ற மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு சேர்ற மாரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளது வந்து ஆல்ரெடி 10,00,000 கோடி கடன்றானுங்க. இந்த வருஷம் அதுக்கு வட்டி போட்டா 11,00,000. அடுத்த வருஷம் அது வட்டி போட்டா 12,00,000. அது இல்லாம இந்த வருஷம் கவர்மெண்ட் நடத்துனா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 1,00,000 வேணும். அடுத்த வருஷம் 1,00,000. 14, 15,00,000 வந்துரும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள. 2 வருஷம். அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ள 15,00,000 கடனுக்கு போயிரும். எப்படி அந்த 15,00,000 கடன் நீங்க அடைப்பீங்க? 15,00,000 இப்படி கண்ண மூடி கண்ண திறக்கக்குள்ள 15,00,000 கோடின்றது அடுத்த 5 வருஷத்துக்கு 30,00,000 கோடியா மாறிடும். மினிமம் சொல்றேன் நான். மினிமம் 30,00,000 கோடியா மாறிடும். அதாவது விஜயோட ஆட்சி முடியறதுக்குள்ள. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு தளபதி? என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரணும்னு அவங்க அந்த இன்கம் சோர்ஸையும் நம்ம பார்த்து தானே ஆகணும். அதே நேரத்துல நம்ம வந்து அந்த லிமிட்டோட பண்றோம் அவ்வளவுதான். நீங்க டிவியை கம்மி பண்ணுங்க, ஏசியை கம்மி பண்ணுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு ஏசி யூஸ் பண்ணு. 4 பேர் ஒரு ரூம்ல தூங்கு. ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் தூங்கிட்டு ஆளுக்கு ஒரு ஏசியை போடுறது, ஆளுக்கு ஒரு போன் வச்சுக்கிறது, ஆளுக்கு ஒரு பைக்கை ஓட்டுறது, ஒரே ஒரு ஆளு காரை ஓட்டிட்டு போறது. மக்கள் நம்ம கிட்ட இருந்து தான் ஆட்சி மாற்றமும் வரணும்ன்ற மாதிரி தான் நம்ம கிட்ட தான் மாற்றமும் வரணும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம்னா உங்களுக்கு பிடிச்சவரை செலக்ட் பண்ணி வச்சுட்டா மாற்றம் வந்துருமா? அப்படி இல்ல. நம்ம மாறணும் மக்களே. சரியா? நம்மனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம தான் சேர்க்கணும். தண்ணியை சேர்க்கணும், நம்ம தான் வந்துட்டு மணல்லாம் கொஞ்சமாச்சும் சேர்க்கணும். நம்ம தான் வந்து கல்ல சேர்க்கணும். இயற்கையை நம்ம தான் மரம் வளர்க்கணும். கவர்மெண்டே மரத்தை வளர்த்துற முடியுமா? கவர்மெண்டே எல்லாம் பண்ணிட முடியுமா? இல்ல கண்ண மூடி அப்படி கண்ணை திறந்தா மேஜிக் பண்ணும். அப்படியே மேஜிக்கே பண்ணாலும் அது வேஸ்ட் மக்களே. ஏன்னா இத்தனை பல லட்சம் கோடி வருஷமா இருந்த ஒரு உலகத்தை கடைசி 100 ஆண்டுல மக்களாகிய நாம முன்னேற்றம்ன்ற பேர்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். சரியா? அப்ப நம்ம எவ்வளவு மோசமானவங்கன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா கிரிட்டிசைஸ் மட்டும் பண்றதுனால ஒண்ணுமே ஆகாது மக்களே. நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் கூட சேர்ந்து அதுக்கு என்ன மாற்றம் கொண்டு வரணும், சொல்யூஷனை கொண்டு வாங்க. தயவு செஞ்சு சொல்யூஷனை கொண்டு வாங்க. சொல்யூஷனை வச்சு நம்ம பேசலாம்.